நாங்குநேரி இரட்டை கொலையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். போதை ஆசாமிகளால் அரங்கேற்றப்பட்ட இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மக்கள் திரண்டு முழக்கங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். போலீசார் நாங்குநேரி கொலை சம்பவம் தொடர்பாக மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங். பொதுமக்கள் அங்கு திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இருக்கிறார்கள். மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள்? விவரம் நிச்சயமாக இந்த நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே அந்த பெரும்பத்து கிராமத்துல இந்திரா காலனியில நேற்று இரவு டீ கடை முன்பு சிலர் டீ குடித்து கொண்டிருக்கும் போது அங்கு திடீரென மோட்டார் சைக்கிளில் 9 பேர் கொண்ட கும்பல் மது போதையில அந்த பெட்ரோல் கொண்டை வீசி அந்த சாலையில கண்ணில் தென்பட்டவர்கள் எல்லாம் மிக கொடூரமாக கஞ்சா போதையில சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மர்ம கும்பல் அருகில் உள்ள அந்த அந்த கிராமத்துக்கும் சென்று அங்கிருந்த சிலரையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து ஒரு மோட்டார் சைக்கிளையும் திருடிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த கொடூர தாக்குதல்ல அந்த பெரும்பத்து இந்திரா காலனியை சேர்ந்த ஜான் மார்க் வட மாநிலத்தை சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க கூலி தொழிலாளி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே நேற்று துடிதுடித்து இறந்திருக்கிறார்கள். இரட்டை கொலையை அரங்கேற்றிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெரும்பத்து கிராமத்தை சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, கணேசன், புளியங்குளத்தை சேர்ந்த சசிகுமார் இப்படி 5 பேரையும் படுகாயம் கொடூரமாக அவர்களை வெட்டி இருக்கிறார்கள். 5 பேர் படுகாயமடைந்து தற்பொழுது மருத்துவமனையில தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களும் தற்பொழுது தீவிர சிகிச்சையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை நேற்று அந்த 9 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் நிகழ்த்தி இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த நெல்லை சரக டிஐஜி சரவணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் மற்றும் போலீசார் இரவிலேயே அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வெறிச்செயலில் ஈடுபட்ட இந்த கும்பல் கஞ்சா மது போதையில் வெறியாட்டமாடினார்களா அல்லது திட்டமிட்டு இந்த சம்பவத்தை நிகழ்த்தினார்களா என்றும் தீவிர விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. கொலையாளிகளை பிடிக்கவும் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தற்பொழுது விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தென்மண்டல ஐஜியும் நேரடியாக இரவோடு இரவாக நெல்லை வந்திருக்கிறார். பெரும்பத்து பகுதிக்கு சென்று நேரடியாக விசாரணை நடத்தியிருக்கிறார். இந்த தப்பி சென்ற மர்ம கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நேற்று நள்ளிரவிலும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினுடைய அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில கலைந்து சென்றிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்துல தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இந்த சம்பவம் என்பது மிக கொடூரமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் தற்பொழுது சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அந்த கிராம மக்களோடு போலீசாருக்கும் அந்த கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த தகவல்களை சொல்லும் பொழுது இந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது என்று. அதே போலவே தற்பொழுது அந்த கிராம மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட 2 சமுதாய மக்களுமே ஒன்று கூடி ஊர் மக்கள் அந்த பெரும்பத்து கிராம மக்கள் ஒன்று கூடி தற்பொழுது ஏற்கனவே அந்த சாலையில போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து 2வது நாளாக இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த நெல்லை மாவட்டம் அந்த நாங்குநேரி அருகில் உள்ள இந்த பெரும்பத்து கிராமத்தில் 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில
தற்பொழுது இந்த கிராம மக்கள் வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த கிராமத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. நெல்லையிலிருந்து மட்டுமில்லாமல் தென்காசி மாவட்டத்திலிருந்தும் காவல்துறையினர் வந்து வரவழைக்கப்பட்டு 400க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் 2 பேர் படுகொலைக்கு காரணமான நபர்களை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொது போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தும் போது பெண் போலீஸ்காரர்களுக்கும் கிராமத்தில் உள்ள பெண்களுக்கும் இடையே தள்ளுமல்லு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அப்பகுதியில தற்போது வரை போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த நாங்குநேரியில் இருந்து ஏர்வாடி செல்லக்கூடிய பகுதியில் உள்ள அனைத்து போக்குவரத்துமே தற்போது இந்த சம்பவத்தின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அந்த கிராம மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்து தற்பொழுது அந்த பேரிகார்டுகளை எல்லாம் அகற்றிவிட்டு சாலை மறியல்ல வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமாரும் அந்த பொதுமக்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சி.